ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு வினா ஸ்டடீஸ். இந்த வீடியோவில் நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இது வந்து CBSE கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 1, அதாவது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் நம்ம வந்து நிறையா பார்த்துட்டோம். பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட சயின்டிஃபிக் நோட்டேஷன்லாம் பார்த்தோம், டெரைவ்ட் யூனிட்ஸ் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம். இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஷின்ஸ் வராது, பட் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் ஜாஸ்தியாக வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் வரீங்க, இந்த சேனல் பார்க்குறீங்க, இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னா, கிளாஸ் 11 and 12 ஃபிசிக்ஸ், அதாவது மெயினாக CBSE சிலபஸ் அண்டு தமிழ்நாடு சிலபஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீட்டுக்கான ஃபிசிக்ஸ் வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கேன், பட் அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன்ஸு நான் பண்ண உங்களுக்கு அப்டேட்ஸ் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போது லாஸ்ட் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னதாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் எரர்னா என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எரர்னாலும் அன்சர்டனிட்டினாலும் ஒன்று, எரர்னா என்ன அப்படிங்கிறத சொன்னோம். அப்புறம் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் 2 டேர்ம்ஸ் இருக்கும் மெஷர்மெண்ட்டில். ஸோ அதை நான் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அக்யூரசி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரீடிங்ஸ் இருந்துச்சு. அதில் எது வந்து ரொம்ப அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்ஸு, எது ரொம்ப ப்ரிசிஸான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்னென்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் CBSE சிலபஸில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 3rd பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனை ஃபஸ்ட்டே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் படிக்கும்போது இதை கொண்டு வந்து புகுத்த வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நான் அது தனியாகவே முன்னாடி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் போட்டுட்டேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதிலே என்ன பண்ண சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஒரு நம்பரை, அதில் ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். சரி, இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்தது என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோ முடித்தோடனே நான் என்ன பண்ணிங்க, ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குவிஸ் போட்டிருப்பேன். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம், அன்சர்டனிட்டி, எரர்ஸ், அப்புறம் அக்யூரசி, ப்ரெசிஷன், சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ இதில் மிஞ்சி போனால் ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். அந்த 10 கொஷின்ஸும் நீங்கள் அது 1 மார்க் மட்டும் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படிங்கிறது நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். சரி, கரெக்டாக தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த குவிஸுக்கான லிங்க் அங்கே இருக்கும். நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணால் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ண வேண்டியதான். அந்த குவிஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ஸும் அதில் டிஸ்பிளே ஆகிடும். உங்களுக்கும் ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றதுக்கான ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் போடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோனா லிங்க் அங்கே இருக்கும், இந்த வீடியோக்கான லிங்க் இங்கே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம டேரெக்டாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேண்ணா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு, கிளாஸில் ஒரு 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு லென்த்தாக ஒரு ஸ்டிக் இருக்குது, அந்த ஸ்டிக்கோட லென்த்தை மெஷர் பண்ண சொல்கிறேன். அவங்ககிட்ட என்ன இருக்கும், மேக்ஸிமம் ஒரு ஸ்டீல் ரூல் தான் இருக்கும். அந்த ஸ்டீல் ரூல் எடுத்து வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்க. இப்போ ஆனால் மெஷர் பண்ணும்போது 3 பேர் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டிக்கோட எண்டு, அதாவது இங்கே வந்து 0.00 இங்கே ஸ்டார்ட் ஆகுமா, 0.0 ஸ்டார்ட் ஆகும், இங்கே 0.0 ஸ்டார்ட் ஆகும், 0.1 சென்டிமீட்டர், 0.2, 0.3, 0.4, 0.5 சென்டிமீட்டர் இப்படி ஸ்டார்ட் ஆகி எனக்கு எங்கே இருக்குன்னா 7.2 சென்டிமீட்டர் தாண்டி இருக்குது. ஆனால் 7.3 சென்டிமீட்டருக்கு நடுவில் இருக்குது. அதாவது இந்த ஆப்ஜெக்டோட எண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7.2 சென்டிமீட்டர்லேருந்து 7.3 சென்டிமீட்டருக்கு நடுவில் இருக்குது. இப்போ இது நம்மளுக்கு தெரியும், மீட்டர் ஸ்கேல்னால் நம்மளுக்கு 0.1 சென்டிமீட்டர் தான் லீஸ்ட் கவுண்ட்னு தெரியும். சரி, இப்போ இது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக 7.2 தாண்டிடுச்சு கன்ஃபார்ம். ஆனால் 7.3க்கு போகலை, 2க்கும் நடுவில் தான் இருக்குது, 2க்கும் நடுவில் தான் வேல்யூஸ் இருக்குன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆள் வந்து 7.20 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஆள் 7.22 சொல்கிறான், இன்னொரு ஆள் 7.23 சொல்கிறான். சரி, இப்போ இதில் எது கரெக்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், 3மே கரெக்டு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இருக்கா, 7.2, 7ம் 2ம் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இருக்கா, இதை வந்து என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா, 7.2 தாண்டிடுச்சு, அதனால் இது 2ம் கரெக்டு நான் சொல்லிடுவேன். ஆனால் இது 0வா 2வா 3யான்னு என்னால் இந்த ஸ்கேலை வச்சு, மீட்டர் ஸ்கேலை வச்சு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த கன்ஃபார்ம் பண்ண முடியாத டிஜிட்ஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, அன்சர்டைன் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்.
எதெல்லாம் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த டிஜிட்ஸை என்ன சொல்கிறேன்னா ரிலையபிள் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏதாவது என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடிய டிஜிட்ஸ் எல்லாம் ரிலையபிள் டிஜிட்ஸ்னு சொல்கிறேன். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை கொடுக்குறேன். அந்த ஆப்ஜெக்டோட லென்த் இப்படி இருக்குது, மெஷர் பண்ண சொல்லும்போது நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா 7.25 சென்டிமீட்டர் இல்லை 7.20 7.23 சென்டிமீட்டர் போடும்போது இந்த ரெண்டும் உங்களால் மெஷர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு மெஷர் பண்ண நம்மளா யூகிக்கிறோம் பார்த்தீங்களா, அஸ்யூம் பண்ணுறோன்னா இதோட லென்த் இதுக்கு நடுவில் தான் இருக்குது, நம்மளை பார்க்கும்போது இது பாதி இருக்க மாதிரி எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு நானாக போடுறேன் பார்த்தீங்களா, ஒரு டிஜிட்டு ஒரு அன்சர்டைன் டிஜிட்டோட தான் ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? இதில் 3 டிஜிட் இருக்கா? இப்போ இந்த 3 டிஜிட்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெஷர்மெண்ட்டில் என்னென்ன டிஜிட் இருக்குது, இப்போ இதில் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இந்த 3 என்னென்னா 2 ரிலையபிள் டிஜிட் இருக்குது, ஒரு அன்சர்டைன் டிஜிட் இருக்குது. அதாவது எப்படி சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் ரிலையபிள் டிஜிட்டு, நம்பர் ஆஃப் ரிலையபிள் டிஜிட்ஸ் ப்ளஸ் 1 அன்சர்டைன் டிஜிட். அதாவது ஃபஸ்ட் அன்சர்டைன் டிஜிட், ஒன் அன்சர்டைன் டிஜிட் அது மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் இவங்க சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்க்கான டெஃபினேஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இங்கே எழுதியிருக்கேன். லென்த் ஆஃப் ஸ்டிக்கு மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறோம், அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இதில் ஸ்டூடெண்ட்ஸான மெஷர்மெண்ட் 3 மெஷர்மெண்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அதாவது 7 and 2 மட்டும்தான் ரிலையபிள் டிஜிட்ஸ். ஏன்னா அதனால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஆனால் அடுத்த டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஜிட் எதுவுமே என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது, ஏன்னா அது அன்சர்டைன் டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை இதுலேருந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா டெஃபினேஷனிலே பார்த்துடலாம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ். இப்போ இதில் 3மே மீனிங்ஃபுல் டிஜிட் தான். 3மே இந்த 720 அந்த 3மே மீனிங்ஃபுல் டிஜிட் தான். அப்போ என்னது டிஃபைன்ட் அஸ் தி நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் நம்பர். என்னென்ன நம்பர் இருக்குன்னா 2 ரிலையபிள் டிஜிட் இருக்குது, ஒரு அன்சர்டைன் டிஜிட் இருக்குது. விச் கண்டெய்ன் நம்பர்ஸ் தட் ஆர் நோன் ரிலையபிளி அண்ட் ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளாக எழுதணும்னா நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரிலையபிள் டிஜிட்ஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் டிஜிட். இதுதான் சிம்பிளாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம புக்கில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இண்டிகேட்ஸ் த ப்ரெசிஷன் ஆஃப் த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும்ல, எப்படி ப்ரெசிஷனுக்கும் இதுக்கும் எப்படி ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. சரி, இப்போ இதுக்கு அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டிக்கை நான் ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறேன். ஓகேங்களா, மீட்டர் ஸ்கேலோட லீஸ் கவுண்ட் என்ன? 0.1 சென்டிமீட்டர். ஸோ லீஸ் கவுண்ட் எழுதுகிறேன் விச் இஸ் 0.1 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நான் இங்கே மெஷர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, கரெக்டாக இதனுடைய ட்ராப் 7.2க்கும் 7.3க்கும் நடுவில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எரேஸ் பண்ணி கரெக்டாக எழுதுகிறேன். 7.2க்கும் 7.3க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 7 சென்டிமீட்டர். ஸோ இது கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது 7 சென்டிமீட்டர், இது 7.1 7.2 7.3க்கு நடுவில் இருக்கா. ஏன்னா இதனால் இவ்வளோ தான் மெஷர் பண்ண முடியுது. இதுவே நான் ஒரு வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இது மீட்டர் ஸ்கேலுக்கானது. இதுவே நான் ஒரு வெர்னியர் கேலிப்பர் எடுத்துக்கிட்டேன்னா வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.01 சென்டிமீட்டர். இப்போ இதை வச்சு நான் மெஷர் பண்ணேன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக மெஷர் பண்ண முடியும். எப்படி மெஷர் பண்ண முடியும்னா வெர்னியர் கேலிப்பரில் இந்த ஆப்ஜெக்ட் வச்சுருவேன், இந்த ஆப்ஜெக்ட் லென்த்தான ஆப்ஜெக்ட் வச்சுருவேன். வெர்னியர் கேலிப்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ரஃப்பாக நான் வரைகிறேன். ஒரு மெயின் ஸ்கேல் இருக்கும், அப்புறம் ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், அதனோட ஜா இருக்கும். ஜா இப்படி வச்சுருவேன், இங்கே ஒரு ஜா இருக்கும். ஸோ இப்படி மெஷர் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஜாப் மாட்டி வச்சுருப்போம், இங்கேயும் ஒரு ஜாப் மாட்டி வச்சுருப்போம். ஒரு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கேன் வெர்னியர் கேலிப்பரில். ஓகேங்களா, இப்போது நான் இங்கே மெஷர் பண்ணும்போது எனக்கு இங்கே மெயின் ஸ்கேல் ரீடிங்ஸ் இருக்கும், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இருக்கும். இப்போ பண்ணும்போது என்னால் இன்னும் கொஞ்சம் மெஷர் பண்ண முடியும். எப்படி மெஷர் பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ணோம், 7.20 7.22 7.23 இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம்ல. இதில் இன்னும் ஒரு டெசிமல் சேர்த்து மெஷர் பண்ண முடியும். 223 பண்ண முடியும், அப்புறம் 7.235 மெஷர் பண்ண முடியும், 7.245 மெஷர் பண்ண முடியும். கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். ஏன்னா 7.2க்கும் 3க்கும் நடுவில் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 023 தான் போட்டிருக்கோம். அதாவது இது ஒரு 10 தான் பிரிச்சிருக்கோம். இந்த டிவிஷனை 10 பிரித்து தான் நம்ம அசியூம் பண்ணி எழுதியிருக்கோம். ஆனால் ஆல்ரெடி நம்மளால் வெர்னியர் கேலிப்பரில் 7.22 வரைக்கும் மெஷர் பண்ண முடியும், ஆக்சுவலாக மெஷர் பண்ண முடியும். ஏன்னா ரிலையபிள் டிஜிட்டு.
ஓகேங்களா. ஆனால் இந்த டிஜிட்டை மட்டும்தான் நம்மளால் யூகிக்க முடியும். அப்போ என்ன ஆகுது, இன்னொரு டெசிமல் பாயிண்ட் சேர்த்து வருதா. ஸோ இன்னொரு டெசிமல் பிளேஸ் சேர்த்து வரும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ இந்த வெர்னியர் கேலிப்பரை வச்சு மெஷர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 7.223 சென்டிமீட்டர்னு போடுவேன்னா, இப்போது இதில் எத்தனை டிஜிட்ஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன ஆகிடுச்சு, இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து இதில் 4 இருக்குது. இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து இதில் மீட்டர் ஸ்கேலில் கம்மியாக இருக்குது, வெர்னியர் கேலிப்பரில் அதிகமாக இருக்குது. ஏன் லீஸ் கவுண்ட்டு இதில் கம்மியாக இருக்குது, இதில் அதிகமாக இருக்குன்னா இது இன்னும் சொல்லணும்னா இது இன்னும் க்ளோஸாக ப்ரிசைஸாக மெஷர் பண்ணும். லீஸ் கவுண்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால ப்ரிசைஸாக மெஷர் பண்ணும். ஸோ ப்ரிசைஸாக இருக்கிறதுனால, ப்ரிசிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் இது கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னால் லீஸ் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால என்னால் இன்னொரு லெவல் மெஷர் பண்ண முடியும். எப்படி மெஷர் பண்ண முடியும்னா, இந்த வெர்னியர் மெயின் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ஸ்கேலை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா, மெயின் ஸ்கேல் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மெயின் ஸ்கேல், இதில் வெர்னியர் ஸ்கேல் இருக்குமா, இந்த வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங் இருக்குமா, அந்த வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங்கும் இங்கே பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னா, இது 7.22 அது மேட்ச் ஆகிருக்கும். ஆல்ரெடி 7.22 மேட்ச் ஆகிருக்கும். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு அன்சர்டன் டிஜிட் நானாக ஆட் பண்ணுறேன், நான் இங்கே ஆட் பண்ணுறது 7.223. கரெக்டுங்களா. இதுதான் ஒரு அன்சர்டன் டிஜிட் ஆட் பண்ணுறேன். இப்படி தான் நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் நான் வந்து மீட்டர் ஸ்கேலுக்கு பதிலாக வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அதிகமாகுது. ஸோ எனக்கு ப்ரிசிஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதனால தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இண்டிகேட் த ப்ரிசிஷன் ஆஃப் த மெஷர்மெண்ட் which depends on in the precision depends on the least count of the measuring instrument. So இந்த precisionக்கும் least countக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவிலே என்ன பண்ணியிருக்கோம்னா, least countக்கும் precisionக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுவும் புரியல அப்படின்னா அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துருங்க, கண்டிப்பாக புரியும். சரி, அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. நம்ம புக்கில் ஒரு சும்மா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கிறாங்க. நம்ம சிம்பிள் பெண்டுலம் தெரியும், ஒரு பாப் இங்கே இருக்கும். இந்த பாபை நம்ம இங்கே பிடிச்சி விட்டுட்டா அது அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். டைம் பீரியட் என்னென்னா, நான் இங்கேருந்து விடும்போது இங்கேருந்து நான் இந்த பாபை ரிலீஸ் பண்ணேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டுக்கு போயிட்டு திரும்பி இங்கே வரணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரணும். ஸோ இந்த டோட்டல் டைம் பீரியட் தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த டோட்டல் டைம் டியூரேஷன் தான் நான் டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் டைம் பீரியட் நான் மெஷர் பண்ணுற ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு மெஷர் பண்ணுறேன்னா, மெஷர் பண்ணுறதை நான் இப்படி எழுதுறேன் 1.62 செகண்ட்ஸ்னு எழுதுனேன்னா இதுக்கு என்ன அர்த்தம், 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் 2 ரிலையபிள் டிஜிட் இருக்குது. அதாவது 1ம் 6ம் ரிலையபிள் டிஜிட்டு, ஒரு அன்சர்டன் டிஜிட் இருக்குது. இப்படி தான் ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ அதுவே ஒரு லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை நான் மெஷர் பண்ணி எழுதுறேன் 287.5 சென்டிமீட்டர்னு எழுதுனா எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, இதில் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. 1 2 3 4 இருக்குது. இதில் எதெல்லாம் ரிலையபிள் டிஜிட்டு, 1 2 3 அந்த 287ங்கிறது ரிலையபிள் டிஜிட்டு, 5ங்கிறது அன்சர்டன் டிஜிட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இதை மெஷர் பண்ணும்போது ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ணேன் 7.2க்கும் 7.3க்கு நடுவில் இருக்குது. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, 7.20க்கு பதிலாக நான் இப்படி எழுதுகிறேன் 7.22341 இப்படி எழுதுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். நான் வந்து வெறும் மீட்டர் ஸ்கேலை மட்டும் வச்சுட்டு என்னால் இவ்வளோ எழுத முடியுமா, எழுத முடியாது. ஏன்னா என்னால் ஃபஸ்ட்டு 7.2 மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும். இப்படி ஒரு ஆள் எழுதியிருக்கானா யோசிச்சு பாருங்கள். இந்த 7.2லேருந்து 7.3க்குள்ளே கிட்டத்தட்ட 1000 டிவிஷன்ஸ் அவன் கன்சிடர் பண்ணிக்கான். 1000 இல்லை 10,000 டிவிஷன் கன்சிடர் பண்ணி தான் இது வந்து 3412 டிவிஷனில் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகிடுச்சு, இது வந்து ஒரு மீனிங்லெஸ் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். என்னால் மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி நான் இப்படி சொன்னேன் சென்டிமீட்டர் சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் தப்பு. ஏன்னா இது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எக்ஸ்பிரஸ்ட் வித் மோர் தென் 1 அன்சர்டன் டிஜிட் த ரிசல்ட் இஸ் சூப்பர்ஃப்ளூவஸ் ஆர் மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவையில்லாமல் நிறையா எழுதுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அதே மாதிரி இது வந்து இதுவே நான் 7.20க்கு பதிலாக வெறும் 7.2 மட்டும் கொடுத்துட்டேன்னா நான் கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதான் கொடுத்தாங்க. இஃப் எக்ஸ்பிரஸ் வித் if it is expressed with less than 1 uncertain digit then the result gives wrong idea. அதனால் கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஸோ இது தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இது மட்டும் போதாது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஆனால் எது கேட்பாங்கன்னா எப்படி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம புக்கில் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 பாயிண்ட்டும் நான் அப்படியே தனியாக ஸ்லிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்னா இந்த 5 பாயிண்ட்டே நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்னென்னா ஆல் தி நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை அப்படியே எழுதிடலாம். நான் ஜீரோ டிஜிட்ஸ்னால் ஜீரோ தவிர்த்த எல்லா நம்பரும் நான் ஜீரோ தான். ஸோ அந்த டிஜிட்ஸ் எல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எழுதுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸாம்பிள் நானே கன்சிடர் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர் எழுதுறேன். இங்கே எத்தனை நான் ஜீரோ டிஜிட் இருக்குது, 1 3 4 2 4 நான் ஜீரோ டிஜிட் இருக்குது. ஸோ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்புறம் இங்கே 1 2 3 4 இருக்கா. ஸோ இதுலேயும் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிடுறேன். இங்கே 1 2 3 நான் ஜீரோ டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 நான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. சரி, இப்போ இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, இதில் டெசிமல் பாயிண்ட் கிடையாது, இதில் டெசிமல் இருக்குது. டெசிமல் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லா நான் ஜீரோ டிஜிட்ஸும் சிக்னிஃபிகன்ஸ் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் எல்லா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸும் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இன்னொன்று என்னென்னா, ஆல் தி ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட். ஜீரோனா நம்மளுக்கு இதுதான் ஜீரோ. பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட், 2 நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் எத்தனை ஜீரோ இருந்தாலும் அதுவும் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது, இது ஒரு ஜீரோ, இது ஒரு ஜீரோ. ஆனால் இன் பிட்வீன் 2 நான் ஜீரோஸ் 5க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிறதுனால இது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீரோ சிக்னிஃபிகன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து 4 இருக்குது. சரி, அப்போ இதில் இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஜீரோ இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 4ம் 2 1 இதெல்லாம் நான் ஜீரோ டிஜிட், அதனால இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது சிக்னிஃபிகண்ட்டா அப்படின்னா இது சிக்னிஃபிகண்ட்டு தான். ஏன்னா 2க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது, அதாவது 2 நான் ஜீரோ டிஜிட் இருக்குது. ஈவன் தோ டெசிமல் இருந்தாலும் இந்த ரெண்டு ஜீரோக்கும் ரெண்டு நான் ஜீரோக்கும் நடுவில் ஒரு ஜீரோ இருக்கிறதுனால அதுவும் சிக்னிஃபிகன்ட் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4 அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த டெசிமல் இங்கே பாருங்கள், இதில் பார்த்தாலும் இங்கேயும் டெசிமல் இருக்குது, இங்கே டெசிமல் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறோம், 2 நான் ஜீரோக்கு நடுவில் ஒரு ஜீரோ இருக்கிறதுனால இதுவும் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்கிறதுனால டோட்டலாக 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இதில் பாருங்கள், இதில் எத்தனை நிறையா 3 ஜீரோ இருக்கா, 1 0 2 0 3 0. அந்த 3 0 ஒரு ஜீரோவை பார்க்கலாம். இப்போ இதில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த 2 ஜீரோவும் 2 நான் ஜீரோக்கு நடுவில் இருக்குது, 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிறனால இது ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட். இந்த ஜீரோ வந்து இந்த 5க்கும் இந்த 4க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இது 2 நான் ஜீரோக்கு நடுவில் இருக்குது, இதுவும் சிக்னிஃபிகண்ட். ஸோ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட், ஆல் zeros in between 2 non-zeros are significant, no matter, அதான் முக்கியம், no matter where the decimal point is. decimal point எங்கனாலும் இருந்துட்டு போகட்டும், ஜீரோ நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் அதுவும் சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத க்ளீனாக கொடுத்துருக்கான் அந்த பாயிண்டில். அடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த டெர்மினல் ஆர் ட்ரெயிலிங் ஜீரோஸ்னால் இப்போ 12,000 இந்த இதில் இந்த கடைசி 3 ஜீரோ இருக்குல்ல, இந்த கடைசி 3 ஜீரோ கடைசியாக இருக்க ஜீரோஸ் தான் டெர்மினல் ஜீரோ ஆர் ட்ரெயிலிங் ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினல் ஆர் ட்ரெயிலிங் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பொதுவாக பேசியிருந்தோம் வித் அ டெசிமல் பாயிண்ட், வித்தவுட் டெசிமல் பாயிண்டில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தாது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பொருந்தும். இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட், இது முக்கியமாக எழுதணும். த டெர்மினல் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், இதில் எதுலையுமே இந்த எக்ஸாம்பிள் எதுலையுமே டெசிமல் பாயிண்ட் இல்லை. இதில் முக்கியமாக என்ன கொடுத்தனா ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட் சொல்லிட்டான். அப்போனா இந்த டெர்மினல் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட், எதுலேயும் டெசிமல் பாயிண்ட் இல்லையா, அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா டெர்மினல் ஜீரோஸும் நான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இது நான் சிக்னிஃபிகண்ட், இது நான் சிக்னிஃபிகண்ட், இது நான் சிக்னிஃபிகண்ட். அப்போ இருக்கிறது 2 சிக்னிஃபிகண்ட் தான், ஏன்னா இது 2 நான் ஜீரோ. ஸோ அப்போ இதில் இருக்கிறது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 2. இப்போ இங்கே எத்தனை ஜீரோ இருந்தாலும் சரி எல்லாம் டெர்மினல் ஜீரோவாக போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட். ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 1 தான் இருக்குது, அது எழுத போகிறோம். இதில் மொத்தம் 1 2 3 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதுலேயும் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், மற்றதெல்லாம் ட்ரெயிலிங் ஜீரோஸ் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில். சரி, இப்போ அடுத்து பார்த்துட்டு ஏன் இப்போ வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட் வித் அ டெசிமல் பாயிண்ட் சொல்கிறேன்னா, அதே எக்ஸாம்பிள் எடுத்து எழுதும்போது த ட்ரெயிலிங் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். இந்த எக்ஸாம்பிளில் டெசிமல் பாயிண்ட் இல்லை, ஸோ இதெல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட். ஆனால் அதுவே ஒரு டெசிமல் பாயிண்ட் அங்கே வச்சுட்டு நீங்கள் எதுவுமே போடல, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே போடலைன்னா கூட
அங்கே நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டாலே இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். அப்போ இந்த கேஸில் நேரம் 1 2 3 4 5 எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். ஏன் இதனால் சிக்னிஃபிகண்ட் ஆகுது? ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்துச்சு, அதனால் இதுவும் சிக்னிஃபிகண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கா, நடுவில் டெசிமல் இருந்தாலும் சரி, நடுவில் டெசிமல் இருந்தாலும் சரி, எங்கே டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் சரி, எல்லா ட்ரெயிலிங் ஜீரோஸும் சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இருக்குது, 8 ஜீரோஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் 9 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. சரி, இப்போ இதில் பாருங்கள் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த ஜீரோ, ஏன்னா இது டெசிமல் பாயிண்ட்டில் 1க்கு அப்புறமே இது எல்லாமே ஜீரோ தான், ஆனால் இது டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறதுனால டெசிமலில் இருக்கிறதுனால இந்த ட்ரெயிலிங் ஜீரோஸும் சிக்னிஃபிகண்ட் தான். 1 2 3 4 இது ஒரு 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். ஸோ அப்போ டோட்டலாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 5. நம்ம வரேன் இந்த வரேன், இந்த ஜீரோ வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது, அதுவும் சொல்கிறேன் என்னென்னு. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள் 0 0 0 3 0 இருக்கா. இப்போது இந்த ரெண்டும் சிக்னிஃபிகண்ட் தான். பட் இதை நம்ம இன்னும் அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். இந்த பாயிண்டில் பார்க்கும்போது இந்த 2 ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட் தான். அப்புறம் அதே மாதிரி இந்த 2 ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட் தான், ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அதனால் இது 2 சிக்னிஃபிகண்ட் தான். இப்போ இதில் இது 2 சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ இதுவும் டெசிமல் பாயிண்ட் இருக்கனால இது 2 சிக்னிஃபிகண்ட். இந்த ஜீரோவும் இதில் சிக்னிஃபிகண்ட், ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரெயிலிங் ஜீரோ என்ன நம்பர் வித் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இப்போ இதுவே இன்னொன்று இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணும்போது இஃப் அ நம்பர் இஸ் லெஸ் தென் 1, நம்பர் லெஸ் தென் 1னா நான் எப்படி ஒரு 1 கம்மியாக ஒரு நம்பர் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0.999 இதுதான் இருக்கிறதுலே கம்மியான நம்பர்னு வச்சுக்கலாமா. ஏன்னா லெஸ் தென் 1ன்னு போகும்போதே 0.999 வந்துடுமா. ஸோ அப்படின்னா என்ன, இது ஒரு டெசிமலாக தான் அவன் சொல்ல வரான். டெசிமல் பாயிண்ட், ஓகே, டெசிமலில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிற நம்பரு கண்டிப்பாக 1 கம்மியாக இருக்கிற நம்பருக்கு இந்த ரூல் பொருந்து போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் 1 கம்மியாக இருக்கிற நம்பரு, ஸோ அது வந்து டெசிமலில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் 1, த ஜீரோஸ் ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து லெஸ் தென் 1னா, ஏன்னா 0.0152ங்கிறது லெஸ் தென் 1. இப்போது இந்த டெசிமல் பாயிண்ட், இந்த டெசிமலோட ரைட் சைடுக்கு போக சொல்கிறான். த ஜீரோஸ் ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட்டில் இருக்கிற ஜீரோ, பட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். இப்போது இந்த 4 டெசிமல்லையும் எது ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். இந்த இதில் ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட், ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். இதில் இதுதான் ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். இது ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். ஓகேங்களா? இதில் என்னென்னு கொடுத்துருக்கான், இதுதான் ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ எல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் கொடுத்துருக்கான். பட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டான். அப்போ இந்த ஜீரோவும் கிடையாது, 2 3 4 இந்த ஜீரோவும் கிடையாது, இந்த ஜீரோவும் கிடையாது. இந்த இதில் எதுவுமே நான் சிக்னிஃபிகண்ட், இந்த ஜீரோஸ் எல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இந்த இதுக்கான இது ஆன்சர் எழுதுமா. இப்போ இது நான் ஜீரோ, இது 1, இது எல்லாம் நான் ஜீரோ வச்சா. சரி, இப்போ இதுக்கு வாங்க. இது நான் ஜீரோ, 1 5 2 சிக்னிஃபிகண்ட். ஸோ 3. இப்போ இதில் 1 2 3 4 நான் சிக்னிஃபிகண்ட், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இந்த நம்பருக்கே இருக்குது. இதில் 1 2 நான் ஜீரோ, சரி, இது நான் சிக்னிஃபிகண்ட், இது வந்து சிக்னிஃபிகண்ட், ஏன்னா இன்பிட்வீன் 2 ஜீரோஸில் இருக்கனால, இன்பிட்வீன் 2 நான் ஜீரோ இருக்கனால இது சிக்னிஃபிகண்ட். இது வந்து இதுக்கு எத்தனை 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதுதான் அவங்க சொன்ன 5 மெயின் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இப்போ இதில் இன்னும் ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு நோட் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் வந்து இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 1 2 3 0 இருக்கா. இப்போ இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்ன 3, ஏன்னா ட்ரெயிலிங் ஜீரோஸ் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட். ஸோ இது வந்து நான் ஜீரோ, சரி, இது நான் சிக்னிஃபிகண்ட். ஒன்லி 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே நான் என்ன சொல்கிறேன், 1230 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இதை வந்து நான் மெஷர் பண்ணி தான் இந்த வேல்யூ நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். அதாவது நான் எக்ஸ்பிளிசிட்லி சொல்லணும், இஃப் அ குவான்டிட்டி இஸ் ஃபிசிக்கலி மெஷர்டு நான் சொன்னேன்னா அந்த எல்லா டிஜிட்டுமே என்ன ஆயிரும்னா சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். ஓகே, அது ஒரு நோட்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வேறு என்ன இருக்குது? அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன வேல்யூஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1.53 சென்டிமீட்டர் இருக்கா. இந்த 1.53 சென்டிமீட்டரை நீங்கள் மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா என்ன ஆகணும், டிவைடட் பை 1000 போட்டால், ஸோ டிவைடட் பை 100 போட்டால் உங்களுக்கு மீட்டராக மாறுமா, டிவைடட் பை 100 போட்டால் 0.0153 மீட்டர்ஸ் வந்துடும். இப்போ இந்த மீட்டர் கிலோமீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 1000 போட்டால் இந்த வேல்யூ வருமா, 0.000
3 ஜீரோ ஆட் ஆகும், 000 இன்னொரு 0 4 zeros 153 அப்படின்னு வரும். இப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? இதில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? இதுலேயும் 3 இருக்குது. ஏன்னா to the left of the decimal point which is less than 1, இந்த வேல்யூவே less than 1, so left of the first non-zero digit இந்த 0 non-significant. ஸோ அப்போ இது 3 தான் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் non-zero digit after the decimal point, right of the decimal point. அந்த non-zero digitக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோஸ் எல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட். ஸோ இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 3. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணாலும் சரி, மீட்டரில் சொன்னாலும் சரி, கிலோமீட்டர் சொன்னாலும் சரி, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சேஞ்ச் ஆகாது அப்படி தான் சொல்கிறான். இந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சென்டிமீட்டரில் போட்டாலும் சரி, மீட்டரில் போட்டாலும் சரி, கிலோமீட்டரில் போட்டாலும் சரி, எந்த யூனிட்டில் நீனாலும் மெஷர் பண்ணிக்க, ஆனால் எனக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சேஞ்சே ஆகாது அப்படிங்கிறத இந்த மெயினான பாயிண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்து இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. 2.308 சென்டிமீட்டர் இருக்கா? இப்போ இதை மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா டிவைடட் பை 100 போடணும். ஸோ 0.2308 மீட்டர் வரும். இப்போ இதை மில்லி மீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை இன்ட்டு 1000 போடணும். இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 23.08 வரும். இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன் தான், ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இப்போ இதை இன்னொரு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு மைக்ரான்ஸில் வரும், அதாவது மைக்ரோமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இதனுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ? 4. ஏன்னா இந்த 0 இன் பிட்வீன் தீஸ் 2 இருக்குது. இதில் 1 2 3 4, இந்த 0 நான் சிக்னிஃபிகண்ட். ஸோ இதுவும் 4 தான், இதுலேயும் 4 தான், இதுலேயும் 4 தான். இந்த 0 கிடையாது, ஏன்னா இது வந்து it is a trailing zero. So it is a trailing zero of without a decimal point. So இது வந்து நான் சிக்னிஃபிகண்ட், இந்த 0 நான் சிக்னிஃபிகண்ட். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுவே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.700 மீட்டர்னு கொடுத்துருக்கான். இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் மாற்றினா இவ்வளோ வரும், மில்லி மீட்டரில் மாற்றினா இவ்வளோ வரும், இதில் வரும். சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான், ஏன் இதில் எத்தனைங்க பாருங்கள், ஏன் இப்படி சொல்கிற பாருங்கள், 4.700 கொடுத்துருக்கான். அதாவது இந்த டெசிமலுக்கு அப்புறம் இந்த டெசிமலுக்கு அப்புறம் 2 0 இருக்குது. ஸோ இது ரெண்டும் ட்ரைலிங் ஜீரோஸ், பட் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இது சிக்னிஃபிகண்ட், இந்த ஜீரோஸும் சிக்னிஃபிகண்ட். ஸோ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 4. சரி, இப்போ நம்ம ஜென்ரலாக மாற்றும் போது என்ன பண்ணோன்னா, இந்த 0 எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், நம்ம சும்மா எழுத மாட்டோம்ல. ஆனால் இது எழுதணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்காக குறிக்குதுன்னா, அந்த சிஸ்டமோடைய லீஸ்ட் கவுண்ட்டை குறிக்குது. அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் எத்தனை டெசிமல்ஸ் இருக்குது? 3 டெசிமல் பாயிண்ட் இருக்கா? அப்படின்னா இதனோட லீஸ்ட் கவுண்ட் என்னவாக இருந்திருக்கும்? இதை பார்த்தாலே உங்களால் சொல்ல முடியும். இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்தாலே இதனோட லீஸ்ட் கவுண்ட்டை நம்மளால் சொல்லிட முடியும். 0.001 தான் இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 0.001 மீட்டர், இதுதான் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய லீஸ்ட் கவுண்ட். அதனால தான் 4.700 கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். நீங்கள் எந்த யூனிட்டுக்குனாலும் மாற்றிக்கங்க, அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ அதனால தான் நம்ம 4.700 470.0 எழுதுகிறோம். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் வரும்போது, இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லி மீட்டருக்கு வரும்போது 4700 டாட்னு வந்துடும். ஓகேங்களா? அதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டருக்கு வரும்போது நம்ம அப்படி தான் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை ரீடைன் பண்ணி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதுவே நம்ம சொன்னல சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி இதை நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நான் 4.700 மீட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் அதை எப்படி இதை நான் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா ஒன்றில் 100 மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 470.0 சென்டிமீட்டர்னு வந்துடும். இப்போ இதுவே மில்லி மீட்டராக மாற்றணும்னா இன்னும் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4700.mm வந்துடும். இப்போ இதுவே இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன், நான் கிலோமீட்டர் எழுதணும். அப்போ கிலோமீட்டர் எழுதணும்னா இந்த மீட்டரை கிலோமீட்டர் எழுதணும்னா இந்த மீட்டரை கிலோமீட்டர் எழுதுனா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை 1000 போடணும். 1000 போட்டோன்னா 0.00470 கிலோமீட்டர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு கொடுத்த வேல்யூ இது தானே. இப்போ இதை எழுதணும்னா இது 4.700 மீட்டர். இதை நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும்னு எப்படி எழுதுவோம்? 4.7 இன்ட்டு 10⁻0 மீட்டர் அப்படின்னு எழுதணும். தப்பாக எழுதணும். நம்ம எழுதும்போது இந்த நம்பரை ஃபுல்லாமே ரீட்டைன் பண்ணணும். அப்போ தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ரீட்டைன் ஆகும். ஓகேங்களா? 4.700 இன்ட்டு 10⁻10 மீட்டர். ஸோ 10⁻0 மீட்டர். ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்பரை நம்ம எந்த ஃபார்மில் எழுதணும்? a இன்ட்டு 10⁻bன்னு எழுதணும். இந்த ஏவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, லெஸ் தென் 10, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, லெஸ் தென் 10ங்கிறதுல தான் இருக்கணும். அதாவது 1க்கும் 10க்கும் நடுவில் மட்டும் தான் இந்த ஏ இருக்கணும். இப்போ இந்த 4.700 × 10⁻0 மீட்டர்னு எழுதிக்கலாம். இல்லைனா
இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் எழுதும்போது 4.700 இன்ட்டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஓகேவா? இந்த இதை டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. இவங்கள இதோட 100 மல்டிப்ளை பண்ணால் சென்டிமீட்டர் ஆகிடுமா, இந்த இதோட இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணால் மில்லிமீட்டர் ஆகிடுமா. 4.700 இன்ட்டு 10⁻³ மில்லிமீட்டர். அதே மாதிரி இன்னொன்று என்னது, இந்த கிலோமீட்டர் எழுதும்போது இதை டிவைடட் பை 1000 போடணும். அப்போ 4.700 இன்ட்டு 10⁻³ கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁻³ கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த 3 1 2 3 4 எல்லாத்துலேயுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4 இருக்குது. இது அப்படியே ரீட்டைன் பண்ணணும். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனை வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே ரீட்டைன் ஆயிரும். எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. அதான் அவங்க கொடுத்துருப்பான் புக்கில். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனை போட்டிங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் கேன் பி அவாய்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். ஸோ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். நான் அதை தான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ த பவர் ஆஃப் 10 அதெல்லாம் ஓகே, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ அப்புறம் இது லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில். என்னென்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இப்போ இந்த ஃபார்முலா இருக்கா, இப்போ இந்த ஃபார்முலாவில் 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரேடியஸை மெஷர் பண்ணுறோம். ரேடியஸை மெஷர் பண்ணோன்னா அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கும். அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை போட்டுறோம். இந்த π 2 இதெல்லாம் இதுக்கெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கான்னு கேட்டால் இதுக்கெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் இன்ஃபைனைட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும். இப்போ இதுவே π வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட். மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னென்னா ஒன்றில் π = 22/7. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 3.14. அதுக்கப்புறம் நிறையா நம்பர் போகும். கால்குலேட்டில் போட்டாலே நிறையா இருக்கும். இதுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன்ஃபைனைட் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ பைக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன்ஃபைனைட் நம்பர், 2க்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன்ஃபைனைட் நம்பர். அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் என்ன அர்த்தம்னா அந்த 2வை 2.01 எழுதலாம், 2.01 எழுதலாம், 2.000 அப்படின்னு எழுதலாம். ஏகப்பட்ட நம்பர்ஸ் எழுதலாம். ஸோ சின்ஸ் இட் இஸ் அன் எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுவே இந்த இடத்துல டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு t/n அப்படின்னா டீங்கிறது நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம சொல்கிறோம் ஏதாவது ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறோன்னு வச்சுங்க. இந்த எண்ணுங்கிற என்னது இந்த இன்ஃபைனைட். நம்ம என்ன சொல்லிட்டோம், இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த எண்ணோட வேல்யூ வெறும் 2 3 4 5 நம்ம சொல்லணும் ஒரு வேரியபிள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இந்த எண்ணுக்குடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸும் இன்ஃபைனைட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போதைக்கு நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கும். இப்போ என்னென்னா ஒரு 5-6 சம் இருக்குது. அந்த 5-6 சம்மும் பார்த்துட்டு இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். இது வந்து தமிழ்நாடு சிலபஸில் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சேம் தான். இது ஏதாவது ஒன்று மட்டும் போதும். நம்ம டெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறத சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் 0.007. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இதில் ஃபஸ்ட்டு நான்-0 டிஜிட். ஸோ இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இந்த ரெண்டும் நான் சிக்னிஃபிகன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் நான்-0 டிஜிட். ஸோ அதனால் இது ரெண்டும் நான் சிக்னிஃபிகன்ட். ஸோ அப்போ இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1. இப்போ இதில் 2.64, இதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3. ஏன்னா எல்லாமே நான்-0 டிஜிட். இதில் 237 சிக்னிஃபிகண்ட்டு, 0வும் சிக்னிஃபிகண்ட். ஏன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால ட்ரெயிலிங் 0வும் சிக்னிஃபிகண்ட். ஸோ 4. இப்போ 6.320 இதுக்கும் 4 சிக்னிஃபிகண்ட். ஏன்னா 632 சிக்னிஃபிகண்ட்டு. இந்த 0 சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் ஆஃப் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால சிக்னிஃபிகண்ட். ஸோ 4. இப்போ இது 6.032 இங்கே பாருங்கள், இந்த 0 விச் இஸ் இன் பிட்வீன் தீஸ் 2 நம்பர்ஸ். ஸோ தீஸ் 2 நான்-0 டிஜிட். அப்போ இதுவும் சிக்னிஃபிகண்ட். ஸோ இதுக்கும் 4 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போ இதுக்கு பாருங்கள் 6032 இது 4மே சிக்னிஃபிகண்ட். 0 வந்து இன் பிட்வீன் 2 நான்-0s. ஸோ இதுவும் சிக்னிஃபிகண்ட். பட் இந்த 3 0வும் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஏன்னா டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் நான்-0 டிஜிட். ஸோ இதுவுமே கிடையாது, சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது, விச் இஸ் ஆஃப் ஆல்சோ 4. ஸோ அப்போ 134444 ஆன்சர் 134444. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே. ஆனால் இந்த சம் மட்டும் பாருங்கள், அதுக்கு தான் எழுதி வச்சுருக்கேன். 5213.0. அப்படின்னா இதில் எத்தனை நான்-0s இருக்குது சார்? நான் சிக்னிஃபிகண்ட் இருக்குது 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கனால இந்த ட்ரெயிலிங் 0வும் சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் 5. ஓகேவா? அப்புறம் இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ, விச் இஸ் 1. இதில் ட்ரெயிலிங் 0s நான் சிக்னிஃபிகண்ட். ஏன்னா டெசிமல் பாயிண்ட் கிடையாது. இதில் 1 2 இந்த 2 0வும் சிக்னிஃபிகண்ட். பட் இந்த 2 0வும் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஏன்னா இதில் ட்ரெயிலிங் 0s கிடையாது, டெசிமல் பாயிண்ட் இல்லாதனால. ஸோ 6008 வந்து என்ன ஆன்சரு? ஸோ இதுக்கு 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஆன்சர் பார்த்தா 4 1 5. ஓகே, ரைட். ஓகே. ஸோ இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், புக்கை ஜஸ்ட் ஈஸியாக கோத்ரூ பண்ணிடலாம். நான் ஆல்மோஸ்ட் சொன்னதாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், படித்து நான் சொல்லியிருக்கேன் தான் சொல்லவும் போகிறேன்.
இப்போ as discussed above ஒரு நிமிஷம் இருங்க. as discussed above every measurement involves errors. இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டோம். எல்லா மெஷர்மெண்ட்லையும் எரர் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் அதான் பார்த்தோம். thus the result of a measurement, ஓகேங்களா, மெஷர்மெண்ட் should be reported in a way, நம்ம மெஷர் பண்ணி அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோன்னா that indicates the precision of the measurement. நான் சொன்னல வெர்னியர் கேலிப்பரை வச்சு மெஷர் பண்ணும்போது ஒரு டெசிமல் சேர்த்து வைக்கணும், அதுவே மீட்டர் ஸ்கேல் வைக்கும்போது அந்த டெசிமல் சேர்த்து வைக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னல. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. It should indicate the precision of the measurement அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலி the reported result of measurement in a number, இந்த ரிப்போர்ட்டர் பண்ணோம்ல நம்ம ஒரு மெஷர்மெண்ட், இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 7.23 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் ரிப்போர்ட்டட் ரிசல்ட் இன் அ மெஷர்மெண்ட், ஓகேங்களா. ரிப்போர்ட்டட் ரிசல்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் அ நம்பர் தட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டிஜிட்ஸ் இன் த நம்பர், எல்லா டிஜிட் இருக்குமா தட் ஆர் நோன் ரிலையபிளி, இதில் ரிலையபிள் டிஜிட்ஸ் தட் ஆர் நோன் ரிலையபிள் டிஜிட்ஸ்னா 712 தான் ரிலையபிள் டிஜிட்ஸு, ப்ளஸ் த ஃபஸ்ட் டிஜிட் தட் இஸ் அன்சர்டைன். இந்த ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் தான் எடுத்துக்க சொல்கிறாங்க. த ரிலையபிள் டிஜிட்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் அன்சர்டைன் டிஜிட் அப்படி தான் இருக்கும், ப்ளஸ் த ஃபஸ்ட் அன்சர்டைன் டிஜிட் ஆர் நோன் அஸ் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ அதை தான் நம்ம முன்னாடியே டெஃபினேஷன் எழுதணும். அப்புறம் இஃப் யூ சே, நம்ம இப்போ ஒரு பெண்டுலம் எக்ஸாம்பிள் சொன்னாலும் அதான் கொடுத்துருக்கோம். இஃப் யூ சே அப்படியே படிச்சேன்னா, இஃப் யூ சே த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம் இஸ் 1.62 செகண்ட்ஸ் அப்படின்னா 1 and 6 ஆர் reliable and certain, அதை 1 and 6 are reliable and certain, while the digit 2 is uncertain. இந்த கடைசி வந்து uncertain digit அதான் கொடுத்துருக்கான். thus the measured value has 3 significant figures. அப்போ இந்த measured valueல எத்தனை significant figures இருக்குது? 3 significant figures இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த length of the object reported after measurement, length of the object இதுவும் நம்ம படித்தோம். நம்ம எங்கே படித்தோம் பாரு, காமிக்கிறேன் பாருங்க. எங்கே படித்தோம், இங்கே இருக்குது. லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து 287.5 சென்டிமீட்டர், அதான் இங்கே இருக்குது. லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் 287.5 சென்டிமீட்டர். இட் ஹாஸ் 4 significant figures, 4 significant figures இருக்குது. அதில் டிஜிட்ஸ் 287 ஆர் certain, இது 3 certain, 5 where the digit 5 is uncertain அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ clearly reporting the result of measurement that includes more digits than the significant figures. இப்போ இதுவே அப்போனா நான் வந்து இந்த 287.5க்கு பதிலாக 287.5324 சம்திங் இப்படி கொடுத்தா இட்ஸ் இஸ் superfluous which is not needed அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், the result of clearly the reporting the result of measurement that includes more digits than the significant digits is superfluous which is not needed அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ மிஸ்லீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் இட் கிவ்ஸ் அ ராங் ஐடியா அபவுட் த ப்ரெசிஷன் ஆஃப் த மெஷர்மெண்ட். ஏன்னா இப்போ நான் நிறையா சேர்த்து போட்டேன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்னா ஒரு மீட்டர் மெஷர் பண்ணும்போது 4.700 மீட்டர் மெஷர் பண்ணும்போது இதை பார்த்தோன்னே நான் என்ன சொல்லிடுவேன், லீஸ் கவுண்ட்டு 0.001 மீட்டர் தான் இதனுடைய லீஸ் கவுண்ட் நான் சொல்லிடுவேன். இதுவே இதுக்கு பதிலாக நான் 4.700 போட்டுட்டு இன்னும் ஒரு 4 டிஜிட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 4423 மாதிரி போட்டேன்னா எனக்கு லீஸ் கவுண்ட் ரொம்ப எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனால் இது வந்து மிஸ்லீட் பண்ணணும், அதனால் அதை அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. The rules for determining the number of significant figures can be understood from the following examples அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள்ஸ்லேயே டேரெக்டாக அவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு significant figures indicate, as already mentioned, எது மென்ஷன் பண்ண மாதிரி எது மெஷர் பண்ண, the precision of the measurement நம்ம தான் படித்தோம். the precision of the measurement which depends on the least count of the instrument அப்படின்னு சொல்கிறாங்க. significant figures என்னது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா precision of the instrument மெஷர் இண்டிகேட் பண்ணுது. இந்த precision வந்து least count பொறுத்து தான் precision இருக்கும். இதையும் நம்ம படிச்சிட்டோம். அப்புறம் சாய்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ், அதான் நான் சொன்னேன், மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, சென்டிமீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் மாறாது அப்படின்றோம். சாய்ஸ் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆர் த டிஜிட்ஸ் இன் அ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். திஸ் இம்பார்ட்டன்ட் ரிமார்க் மேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் கிளியர். இது வந்து நிறைய அதை கிளியராக சொல்லிடுது அப்படின்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 2.308 சென்டிமீட்டர் இங்கே இருக்கும் பாருங்கள், சார் பாருங்கள், 2.308 சென்டிமீட்டரை 4 விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோமா, அதை தான் இங்கே கொடுத்துருப்பான். 2.30 சென்டிமீட்டரை மைக்ரான்ஸில் போட்டிருப்பான், மீட்டரில் போட்டிருப்பான், மில்லிமீட்டரில் போட்டிருப்பான். எல்லாத்துக்கும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ, 4 இருக்கும். ஆல் தீஸ் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் விச் இஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டான். திஸ் ஷோஸ் தட் த லொக்கேஷன் ஆஃப் டெசிமல் பாயிண்ட் எங்கே இருந்தாலும், இந்த டெசிமல் பாயிண்ட் எங்கே இருந்தாலும், இதை நான் சொல்ல, இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல, இந்த லொக்கேஷன் ஆஃப் டெசிமல் பாயிண்ட் ஹஸ் நோ கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா
எங்கே இந்த டெசிமல் பாயிண்ட் போனாலும் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மாறாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இந்த ஓகே இன் டிட்டர்மினிங் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இது எக்ஸாம்பிள் கிவ்ஸ் த ஃபாலோயிங் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை படிக்கணும் அவசியம் இல்லை. ஆல் நான்-0 டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் நம்ம சொன்னது தான். ஆல் த ஜீரோஸ் இன் பிட்வீன் த 2 நான்-0 டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் சொல்லிட்டான். நோ மேட்டர் வேர் த டெசிமல் பாயிண்ட் இஸ். டெசிமல் பாயிண்ட் எங்கே இருந்தாலும் ஆல் த ஜீரோஸ் பிட்வீன் நான்-0 டிஜிட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் 1, நான் சொன்னல லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நம்ம வந்து இங்கே 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன்னா இதுதான் எனக்கு ஆர்டர் கரெக்டாக இருந்துச்சு. புக்கில் என்ன பண்ணியிருந்தானா இந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே போட்டிருக்கான். அதனால தான் கொஞ்சம் மாறி இருக்கும் நான் சொல்கிறது. இப்போ இந்த if the number is less than 1, the zeros on the right of the decimal point but to the left of the first non-zero digit are not significant. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், டக்குன்னு போயிடலாம். ஏன்னா இது ஜீரோஸ், இது நான் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறான். The terminal are the trailing zeros in a number without a decimal point and not significant. இதையும் நம்ம சொல்லிட்டோம். டெர்மினல் வந்து நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஆனால் வித் டெசிமல் பாயிண்டில் ட்ரைலிங் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இதுவே நம்ம ஏன் சூப்பர் ஃப்ளோஸாக இருக்குது, there can be some confusion regarding the trailing zeros. நம்ம சொன்னோம்ல இந்த ட்ரைலிங் ஜீரோஸ் 123 சென்டிமீட்டர், அதுவும் நான் எழுதியிருப்பேனே 123 சென்டிமீட்டர் தான் இங்கே இருக்குது. should be written எழுதியிருப்பேன் எங்கேயாவது. ஓகே, இப்போ அந்த 123 மீட்டர் இந்த 123 மீட்டரை 12300 சென்டிமீட்டர்னு சொல்லலாம், 12300 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்குமே எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 1 2 3 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதுலேயும் 3 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து பார்க்கும்போதே தெரியுது என்ன சொல்கிறோம், இந்த டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்லையும் நம்மளுக்கு அந்த ட்ரைலிங் ஜீரோஸ் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்லையும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மாறாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ இதில் there can be some confusion regarding the trailing zeros. ஸோ இங்கே இருக்குது இந்த ட்ரைலிங் ஜீரோஸை பற்றி தான் சொல்கிறாங்க. சப்போஸ் a length is reported to be 4.700 மீட்டர். இந்த 4.700 மீட்டர் தான் நம்ம இங்கே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் 4.700 மீட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதை தான் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நம்ம ஆல்ரெடி சயின்டிஃபிக் நோட்டேஷனை பற்றி லாஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் படிச்சிட்டோம். பட் இந்த இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கே வந்திருப்பான். ஸோ விச் இஸ் நாட் நீடட் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோம். இது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் யூஸ் பண்ணும்போது நோ கன்ஃபியூஷன் வராது, ட்ரைலிங் ஜீரோஸ் பற்றி கன்ஃபியூஷனே வராது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேஸ் 8 நம்பரில். அப்புறம் இங்கே இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நானே போட்டு வச்சுருப்பேன், இங்கே என்னோட நோட்ஸ்லேயே எழுதி வச்சுருப்பேன், அது காமிச்சிட்றேன். இந்த 3rd பாயிண்ட்டு 4th பாயிண்ட்டுனா வேறு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பான். இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்கானா, இங்கே கொடுத்துருக்கான், இந்த லெட்டர்ஸில் கொடுத்துருப்பான். ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டெர்மினல் ஜீரோஸ் இன் அ நம்பர் வித்தவுட் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். டெசிமல் பாயிண்ட் இல்லைனா டெர்மினல் ஜீரோஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், அதை தான் இங்கே கொடுத்துருப்பான். ஃபார் நம்பர் கிரேட்டர் தென் 1, ஆனால் இதில் முக்கியமாக ஒன்றே கொடுத்துருக்கான், நம்பர் கிரேட்டர் தென் 1 வித்தவுட் எனி டெசிமல் பாயிண்ட் இந்த ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். இப்போ இதுவே ஃபார் அ நம்பர் வித் அ டெசிமல், நம்ம இங்கே வித் டெசிமல் இருந்துச்சுன்னா ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இதுவும் அதே தான், ரெண்டுமே சேம் தான். அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போது இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, இப்போ இந்த இடத்துல 0.1250 நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னா இதை எதுக்காக இது கொண்டு போய் 0 கடைசியில் போடணும், தேவையே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது, இது தேவை தான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னால் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ட்ரைஸ் டு எஸ்டாப்ளிஷ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னோமா. ஸோ இது கண்டிப்பாக அவன் வேணும்னே தான் போட்டிருக்கான் அந்த 0வை. ஏன்னா லீஸ்ட் கவுண்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் போட்டிருக்கான். இப்போ தான் போட்டிருக்கான். த டிஜிட் 0 கன்வென்ஷனலி புட் ஆன் த லெஃப்ட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் அ நம்பர் லெஸ் தென் 1 இஸ் நெவர் சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா, அதாவது இந்த 0 பற்றி சொல்கிறான். பட் ஹவவர் த ஜீரோஸ் அட் த எண்ட் ஆஃப் சச் நம்பர் ஆர் சிக்னிஃபிகண்ட். இந்த 0 எண்டில் இருக்கிற சிக்னிஃபிகண்ட்டு இது வந்து நான் சிக்னிஃபிகண்ட், அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்து இந்த மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் ஃபேக்டர்ஸ், அதை தான் நம்ம இங்கே சொன்னோம்ல. அதாவது S is equal to pi r. இந்த மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் ஃபேக்டர்ஸ்னால் 2 ஒரு ஃபேக்டரு, பை ஒரு ஃபேக்டரு. இதுக்கெல்லாம் ரெப்ரசன்டிங் த மெஷர்ட் வேல்யூஸ் ஆர் எக்ஸாக்ட், அந்த வேல்யூஸ் ஆர் எக்ஸாக்ட் அண்ட் இட் ஹஸ் ஹேவிங் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, அதுதான் இந்த 2வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 2.2 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 2.200 ஆர் 2.000 எப்படினாலும் நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சிமிலர்லி இன் t is equal to t by n, n is an exact number. அதையும் நம்ம படிச்சுட்டோம் லாஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்லேயே சொல்லிட்டோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய வீடியோவை 40 மினிட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். பட்
இந்த இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குவிஸ் ஒன்று போடுறேன், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கொஷின்ஸ் போடுறேன். அந்த கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுக்கும் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு பர்டிகுலராக இந்த லைனில் புரியல அப்படின்னா அந்த டைம் லைன் மாதிரி மார்க் பண்ணி டவுட் போடுங்க, அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரூல்ஸ் ஃபார் ஃபைண்டிங் சம்திங் சிக்னிஃபிகன்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை வச்சு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் போடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.